ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயத்தில் புதுசாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பார்த்து இந்த சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே கீரையெல்லாம் முருங்கைக்கீரையெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா, ஸோ அதை உருவி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி துணியில் வந்து நல்லா இந்த மாதிரி சுருட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜில்னஸ்க்கு வந்து நல்லா சூப்பராக வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரைகளை வந்து அழகாக உருவி எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, சூப்பராக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து தனியாக இலைகள் மட்டும் தனியாக வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம உருகும் போது நல்லா அழகாக கீரை இலை தனியாக குச்சி தனியாக அழகாக நம்ம உருவி எடுக்கலாம். சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து கொத்தமல்லி புதினாலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அந்த கொத்தமல்லி புதினா வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். ஸோ எப்பவுமே கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையுமே எப்படி வந்து ஒரே பாக்ஸில் சூப்பராக ஸ்டோர் பண்ணுற டிப்ஸை நான் சொல்கிறேன். பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா இந்த காம்பை மட்டும் நல்லா எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பாருங்கள், நான் வந்து புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே வந்து கொத்தமல்லி புதினா கீரை எது வாங்கினாலுமே ஃபுல்லாக கட்டை பிரிச்சுட்டு அதில் இருக்க வந்து புல்லெல்லாம் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக எடுத்துருங்க. ஸோ அதே போல் அழுகி போனதெல்லாம் இருந்துச்சுனாலும் தனியாக எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அழுகி போனதோடு வைக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா இலையுமே வந்து அழுகி போயிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். கீழே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து பேப்பரோ இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க. எதுவுமே வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சுருட்டி இந்த மாதிரி பச்சை மிளகாய் வச்சோம்ல அதே பாக்ஸில் அழகாக ஓரத்தில் வச்சுக்கலாம். வேணுன்ற அளவு நம்மளுக்கு எப்போல்லாம் எவ்வளோ தேவைப்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர்லேயும் தேவையான அளவு சமையலுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சுருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ இதுலேயுமே வந்து பழுத்த இலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லிலையுமே நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தடிமனாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா குழம்புக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மடிச்சுட்டு அழகாக இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாயெல்லாம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே தேங்காயோடைய நார்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குகிற தேங்காய்லாம் நம்ம வெளியே வந்து ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த தேங்காய் நாரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள் வைப்போம்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கண் பகுதி எங்கே இருக்கோ அதை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி தேங்காயை நிறைய தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாலும் மாதக்கணக்காலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் வந்து இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை பழம் வந்து மாதக்கணக்கானாலும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த எலுமிச்சை பழம் வச்சு நான் ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது. ரொம்ப பச்சையாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பார்க்கும்போது மேலே பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நீங்கள் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாதமானாலும் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணதுனால ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ குளிர்காலன்றனால மாவு வந்து சட்டுன்னு புளிக்காது, நம்ம அரைச்சிக்கிற மாவு. ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு அரைச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நைட்டோ இல்லைனா வந்து மார்னிங் டைமில் புளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாவில் கொஞ்சமாக தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம மார்னிங் எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து சூப்பராக வந்து பொங்கி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து சிசர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்னஸ் போச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4-5 முறை கட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஷார்ப்பாக நம்மளுக்கு அந்த கத்திரிக்கோல் வந்து கட் பண்ண வரும். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைகள் வாங்கக்கூடிய இந்த லெட் பென்சிலோட இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் பட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஹிஜாப் பின்ஸு ஊசி இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக பருப்பு ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து வெந்தயமும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் வந்து நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த டிப்பு நம்ம கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கக்கூடிய அந்த பாக்ஸில ஸ்பூன் வந்து நீங்க இந்த மாரி திருப்பி வச்சீங்க அப்படின்னா, எடுக்கும்போது நம்மளுக்கு வாட்டமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஸ்பூனோட மேல் போர்ஷன் வந்து இந்த மாரி நம்ம பெருசா இருக்கனால உள்ளுக்கு போகாது. இந்த மாரி சமைக்கும்போது தேவையான அளவு எடுத்துட்டு, இந்த மாரி ஸ்பூன திருப்பி வச்சுட்டீங்கன்னா, அழகா வந்து சூப்பரா உள்ள போயிரும். ஸோ அடுத்து பாருங்க வீட்ல வந்து இந்த மாரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இல்ல அப்படின்னா, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஸோ இதே மாரி நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா, சுத்தமா வந்து சூப்பரா நம்ம கிளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த ஆயில் டிஸ்பென்சர்ல கொஞ்சமா வந்து நம்ம எந்த அரிசி வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதில வந்து கொஞ்சமா நீங்க இந்த மாரி டிஷ் வாஷ் லிக்விட் சேர்த்துக்கங்க. பழைய அரிசிலாம் இருந்தா கூட வண்டு வருதுன்னுலாம் தூக்கி போட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட, அத கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாரி கிளீன் பண்ணுறதுக்கு. இதுதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாரி குலுக்குனீங்க அப்படின்னா, அந்த அரிசி வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாரி ஒர்க் ஆகும். கொஞ்சம் லிக்விடு சேர்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடும் பாருங்க. சூப்பரா வந்து உள்ள பிரஷ் போகாத இடத்துல எவ்வளோ சூப்பரா கிளீன் ஆயிடுச்சுன்னு. ஸோ அடிப்பகுதியிலாம் வந்து ரொம்ப வந்து அந்த பிசுபிசுப்புலாம் தங்கியிருக்கும்ல இங்க பாருங்க. இதில எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாட்டில்ல பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா, நல்ல உள்ளுக்கு வந்து சூப்பரா வந்து நம்மளுக்கு கிளீன் ஆயி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் ஒரு சில சமயங்கள்ல நம்ம இந்த மாரி ரொம்ப வந்து பழுத்து போயிடுச்சு, ரொம்ப அழுகுன மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, வேஸ்ட்டா தூக்கி போடாதீங்க. ஏன்னா, நம்ம நார்மல் எலுமிச்சை பழத்த விட இதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அந்த கசப்பு தன்மையாகட்டும், புளிப்பு தன்மையாகட்டும் 2மே வந்து சேர்ந்து அதிகமா இருக்கும். இன்னைக்கு இத வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு கிளீன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில இந்த மாரி எலுமிச்சை பழத்த நம்ம தனியா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த சீட்ஸ்லாம் தனியா எடுத்து போட்டுருங்க. ஸோ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சில்வர் கிளாஸ்லாம் வந்து ரொம்ப துரும்பு பிடிச்சிருக்கும்ல. ஸோ அந்த மாரியான பொருட்கள் எல்லாமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதில வந்து கொஞ்சமா பேக்கிங் சோடா மட்டும் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை அளவு தான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சூப்பரா பபிள்ஸா வருது. ஸோ இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது 2மே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பாருங்க, கண்ணாடி கிளாஸ் ரொம்ப வந்து டஸ்ட்டு படிஞ்சு நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருப்போம். ஸோ இந்த மாரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கருப்பு கருப்பா வந்து ரொம்ப வந்து இதாயிட்டு இருக்கும். அதேபோல இந்த டம்ளருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்க பாருங்க வெளி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப துரும்புடிச்ச மாரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரா நம்ம கிளீன் பண்ண போறோம். இப்போ கண்ணாடி யானை, அதாவது கண்ணாடி டம்ளர், பவுல் இந்த மாரி ஐட்டம்லாம் வந்து இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில வந்து தண்ணிய ஃபர்ஸ்ட்டு முக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சொல்யூஷன சாஃப்ட்டான ஸ்பாங் வச்சு தான் நம்ம கிளீன் பண்ணணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துறக்கூடாது. ஸோ இந்த மாரி லைட்டா இந்த மாரி தேய்ச்சு குடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரை எல்லாமே போயிரும். பாருங்க இத வச்சு தான் நான் கிளீன் பண்றேன். அவ்வளோதான் தண்ணீல பாருங்க கலக்கி காட்டுறேன். சூப்பரா வந்து பளிச்சுன்னு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அதேமாரி இப்போ வந்து ஸ்டீல் டம்ளர்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா அந்த மாரி தேய்ச்சு குடுங்க. எங்கெல்லாம் வந்து இது இருக்குன்னு. அந்த இடத்துல வந்து நீங்க தேய்ச்சு குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த டம்ளர் கழுவி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். சூப்பரா பார்த்தீங்கன்னா, அந்த துரும்புடிச்ச கரை எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான் சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதே போல நம்ம பாத்திரம் கழுவி வைக்கக்கூடிய அந்த கூடை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சில்வர் கூடையெல்லாம் வாங்குறத விட இந்த மாரி பிளாஸ்டிக் கூடை வாங்குனீங்க அப்படின்னா, நீண்ட லைஃப் கிடைக்கும். எப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சொல்யூஷன வச்சு நம்ம இந்த மாரி அதாவது ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு இதில நல்லா தேய்ச்சு குடுத்தீங்க கழுகுறீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து பளிச்சுன்னு ஆயிடும். இதே சொல்யூஷன. நம்ம பிளாஸ்டிக் வாங்குறதுக்கு எது நல்லதுன்னு சொன்னேன்னா, நம்ம ஸ்டீல்லாம் வாங்குனோம் அப்படின்னா துரும்புடிச்சு போயிரும். ஸோ இந்த மாரி நீங்க பிளாஸ்டிக் வாங்குனீங்க அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னா, வருஷத்துக்கு 1 கூட நீங்க அழகா மாத்திக்கலாம். ஸோ 1500 குடுத்து வாங்குறத 300 குடுத்து இந்த மாரி வாங்குனீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க நம்ம வீட்ல வந்து பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமா உரிச்சு வச்சாலும் சரி, கொஞ்சமா உரிச்சு வச்சாலும் சரி, இப்போ பூண்டு விக்கிற விலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு வந்து ஒரு சில பூண்டுலாம் வந்து அழுகி போயிருது. ஸோ எப்பவுமே பூண்டெல்லாம் உரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி பாக்ஸ்ல வந்து போட்டுக்கங்க. நல்லா கழுகி தொடச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா இது கூட மஞ்சள் தூள மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூண்டு வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். நம்ம நார்மலா வந்து பூண்ட அப்படியே வச்சுட்டாலும் இந்த குளிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் இருக்கனால உள்ள ரொம்ப அழுகி போயிருது. ஸோ எப்பவுமே உரிச்சு வச்சாலும் சரி, அந்த பூண்டினுடைய கலருமே மாறிருது. நீங்க எப்பவுமே ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி லைட்டா கூடக்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பூண்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கனாலும், மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் குடுத்து, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.
ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.